நம்மெல்லாம் தப்பாக புரிஞ்சிருக்கோம். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு விஜய் தான் இருக்காங்க. அவர் தளபதி விஜய் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகிட்டாங்க. அப்படி கிடையாது. நம்ம உசிலம்பட்டியில் இன்னொரு விஜய் இருக்காங்க. தாவேக்கா சார்பாக எம்எல்ஏ நின்று ஜெயிச்சவர். அவர் என்ன சொல்லியிருக்காரு, சட்டசபையில் என்ன சொல்லியிருக்காங்கடா, தாவேக்கா மட்டும் ஆட்சிக்கு வரலண்டா உசிலம்பட்டி தமிழ்நாடு வரைபடத்திலே காணாமல் போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அர்த்தத்தில் சொன்னாங்கன்னு தெரியல. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கடா, எங்கள் மக்கள்லாம் 80% அதிகமான மக்கள் அன்றாட துணி கொடுத்தது கூட வருமானம் இல்லாமல் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தீபாவளிக்கு தான் துணி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி பற்றாக்குறை இருக்குது. அந்த பற்றாக்குறையினால நானும் அதில் வாழ்ந்திருக்கேன், அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக அதிமுக என்ன பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நாங்கள் வந்து அந்த வரைபடத்தில் தமிழ்நாட்டில் உசிலம்பட்டியாக நிலைநிறுத்திருக்கோம், இல்லைண்டா காணாமல் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. குட்டி தளபதி விஜய் அவர்களே, தண்ணி பற்றாக்குறை ஆரம்பத்தில் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். உசிலம்பட்டி பகுதியில் இந்த 58 கால்வாய் திட்டம் கொண்டு வந்தது திமுக. இது வருடத்துக்கு ஒரு வாட்டி வரும். அது எப்போ வரண்டா, வெயில் காலத்தில் வராது, மழை காலத்தில் வரும். அது எங்கடா, வயலில் தண்ணி நம்பி கேரளாக்காரங்க, ஆந்திராக்காரங்க, கர்நாடகாங்க தண்ணி நம்பி அங்கெல்லாம் வேணான்னு சொல்லி தனியாக போகும்போது அந்த தண்ணி தான் அந்த கால்வாயில் வரும். இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய தண்ணியை கொடுக்க மாட்டாங்க. அதை கூட இந்த மாநில அரசு முதலமைச்சர் கேட்டமாக்க என்ன சொல்லுவாங்க, ஏதாச்சும் ஜாபக்கெட்டு கேட்டுவாங்க. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவங்க இப்போ என்ன சொன்னாங்க, தாட்சா ஊச்சாலாம் நாங்கள் கேட்க மாட்டோம், இதை மிரட்ட மாட்டோம் அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க. கர்நாடக அரசு என்ன சொல்லுது, நீங்கள் இருக்கிறதே வெஸ்ட்டு பொம்மை அப்படி இப்படின்னு ஒரு முதலமைச்சராகவே கண்டுக்கல. தமிழ்நாடு ஒரு மாநிலமே கண்டுக்கல. 3 தமிழர்கள் சுட்டு கொண்டாலும் நீங்களே எங்களை பற்றி கேட்கக்கூடாது, உங்க இது உங்களோட வச்சுங்க, எங்கள் மாநிலத்துக்குள்ள நீங்கள் வரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஒதுக்கி வச்சுட்டாங்க. தீண்டத்தகாத மாதிரி தமிழ்நாடு ஒதுக்கி வச்சுட்டாங்க. முதலமைச்சர் ஒரு முதலமைச்சராகவே கணக்கிடல. நீங்கள் இப்படி தமிழ்நாடு வரைபடத்துல எல்லாம் போயிருக்கோம், துணி கூட ஒருத்த வழி இல்லாமல் இருக்கான், அவ்வளோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமா நாங்கள் கஷ்டப்படுறோம்னு சொல்கிறீங்களே, அந்த அளவுக்குலாம் யாரும் தமிழ்நாட்டில் உசிலம்பட்டி தொகுதியில் கிடையாது. தமிழ்நாட்டில் அதிகமான மொய் வருமானம் பண்ணுறது, இந்த நகை சீர் சேர்த்து நகை நட்டு போடுறது தமிழ்நாட்டில் இந்த மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தொகுதியில் அதிகமாக அந்த வேலை பார்ப்போம். அதிகமாக பெண்களுக்கு சீர் செய்கிறது, இந்த நகை போடுறது இதெல்லாம் தமிழ்நாட்டிலே உசிலம்பட்டி தொகுதியில். மதுரை அப்படின்ற ஒரு மாவட்டம் இருக்குண்டா, உசிலம்பட்டி அப்படின்ற இந்த தொகுதி எங்கேயுமே போகாது. இந்த தேனியும் மதுரையும் இணைக்கிறதே உசிலம்பட்டி தான். உசிலம்பட்டியை கடந்ததா மதுரைக்கு போகணும், உசிலம்பட்டியை கடந்ததா தேனிக்கு போகணும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எப்படி தமிழ்நாடு வரைபடத்தில் இல்லைன்னு சொல்ல முடியும்? நீ தமிழ்நாடு உசிலம்பட்டி தொகுதி என்ன பிரச்சனை அதை தான் நீங்கள் போய் பேசணும். நாங்கள் தான் காப்பாற்ற வந்த அனுமானம் தூக்கி அந்த அனாதை வச்சிருக்கின்ற மாதிரி பேசுறீங்க. தண்ணி வரத்துக்கு என்ன பண்ணுவோம் அதை பண்ணுங்க. அணைக்கட்டு வைக்கிறாங்க, அதை பண்ணுங்க. அதை கட்ட விடாமல் தருங்க. தண்ணி வரத்துக்கு பண்ணுங்க, இல்லை கம்மாவை தூர்வார் பண்ணுங்க, இல்லை மரம் நட்டு வைங்க, இல்லை மன இது வந்தாலும் அதை சேமிக்கிறதுக்கான திட்டம் ஏதாச்சும் பண்ணுங்க. அதை விட்டு சீன் பண்ணலாம் போய் அங்கே போய் சீன் போடாதீங்க.